This video is sponsored by EduQuest course. EduQuest offers skill-based courses in digital marketing, stock marketing, coding, and more. It provides self-paced and live classes with expert mentors. Gamified learning helps students practice with real-world projects. இந்த EduQuestல முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு தமிழ்லையே இதை சொல்லித்தர்றாங்க. இதுதான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நம்ம கருதணும். இதனால் நம்ம தமிழ்லையே நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி எல்லாத்தையுமே தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். நமக்கு என்ன வேணுன்றதை அவங்க தெளிவாக சொல்லிக் கொடுப்பாங்க. நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி இந்த EduQuest கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறது மூலமாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மற்ற கோர்ஸ் எல்லாமே கற்றுக்கலாம். தேங்க்யூ. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஒரு தோட்டத்து வீட்டில் ஒரு எலி ஒன்று இருந்தது. அந்த எலிக்கு ஒரு குட்டி எலி ஒன்று பிறந்தது. பிறந்து சிறிது நாட்களே ஆன அந்த எலிக்கு ஊரெல்லாம் சுற்றி பார்க்க வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது. எனவே பிறந்து சிறிது நாட்களான அந்த எலியை அம்மா எலி வெளியில் விடாது என்ற பயத்தில் அந்த அம்மா எலியிடம் கூறாமல் குட்டி எலி ஊரை சுற்றி பார்க்க அம்மாவிடம் சொல்லாமல் ஊர் சுற்ற சென்று விட்டது. அந்த எலி அதுவரை மற்ற மிருகங்களையோ வெளி உலகத்தையோ பார்த்ததே இல்லை. அப்படி ஊர் சுற்ற சென்ற எலி மாலையில் திரும்பி வந்தது. அந்த எலியின் அம்மா ரொம்பவும் கோபப்பட்டது. இன்று என்ன நடந்தது என்று கேட்டது. அதற்கு அந்த குட்டி எலி ஒரு மிகப்பெரிய ராட்சசனையும் ஒரு கனிவான சாதுவையும் சந்தித்தேன் என்று கூறியது. அந்த எலி தொடர்ந்து கூறியது, நான் வெளியில் போன பொழுது அவர்கள் இருவரும் நின்று கொண்டிருந்தார்கள். அந்த ராட்சசன் கலர் தொகைகளோடு கூரிய நகங்களோடு இருந்தான். குக்குருக்கோ குக்குருக்கோ என்று பயங்கரமாக கூவிக்கொண்டே இருந்தான். பக்கத்தில் அந்த சாது இருந்தார். வெண்மை நிறத்தில், உடல் முழுவதும் வெல்வெட்டு போல மெது தோளோடு குட்டியா அழகான வாளோடு இருந்தார். நான் அவரிடம் சென்று நட்பு பாராட்டலாம் என்று நினைத்து அவர் அருகில் சென்றேன். அப்பொழுது அந்த ராட்சசன் வந்து குக்குருக்கூ என்று கூவி அனைத்தையும் கெடுத்து விட்டான். நான் பயந்து போய் இங்கு ஓடி வந்து விட்டேன் அம்மா என்று கூறியது. அப்பொழுதுதான் அந்த அம்மா எலிக்கு புரிந்தது, தன்னுடைய குட்டி எலி யாரை சந்தித்தது, யார் அந்த ராட்சசன், யார் அந்த சாது என்பதையெல்லாம் புரிந்து கொண்டது. உடனே அந்த அம்மா எலி தன்னுடைய குட்டி எலியிடம் கூறியது, நீ பார்த்து சாது என்று சொல்கின்ற உயிரினத்திற்கு பேர் பூனை. நம்மை மாதிரி எலிகளையெல்லாம் தின்பதுதான் அதன் வேலை. அதனுடைய தோற்றத்தை வைத்து அது சாதுவென்று நீ நம்பியது தவறு. அதே நேரத்தில் அந்த பூனை உன்னை திங்க விடாமல் செய்ய குக்குருக்கூ என்று கத்தி உன்னை காப்பாற்றிய உயிரினம்தான் சேவல். எப்பொழுதும் ஒருவரின் உருவத்தை வைத்து அவரின் குணத்தையோ அவரின் செயலையோ எடை போடக்கூடாது என்று சொல்லி புரிய வைத்தது அந்த அம்மா எலி. வெளித்தோற்றத்தை மட்டும் எப்பொழுதும் நம்பிவிடக்கூடாது. அவர்களின் வெளித்தோற்றம் எப்படி இருந்தாலும் உள்தோற்றம், உள் குணம் என்னவென்பதை அறிந்து நாம் செயல்பட வேண்டும்.